அப்போ புதன், அந்த புதன் தான் அடுத்த உப உரைக்கு நாதனாக இருப்பார். முதல்ல வந்து செவ்வாய்க்கு முதல் செவ்வாய் வரையில் செவ்வாய் வந்து 12 நிமிஷம் வரலும் உப உரை நாதனாக இருப்பார். அடுத்த 24 நிமிஷம் வரலும் புதன் ஓரையாக இருப்பார், புதன் உப உரையாக இருப்பார். அப்போ செவ்வாய் வந்து நம்ம லக்னம் ஆக்கிட்டு அடுத்து புதன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். அந்த புதன்லேருந்து ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்புறம் கேள்வி வரக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா 13 நிமிஷம்னா அந்த 1வது கட்டம் புதன் இருக்கிற இடத்துல 1வது கட்ட கேள்வி. அப்போ 14 நிமிஷம்னா புதன் இருக்க 2ஆம் இடத்துல கேள்வி அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 24 நிமிஷம் வரலாம் அந்த புதன் தான் உப உரை நாதனாக இருப்பார். அடுத்து புதன்கிழமை முடித்து அடுத்து வியாழக்கிழமை. இப்போ வியாழக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 முடிச்சு 25 செகண்ட்லேருந்து அடுத்து 36 வரலாம். அப்போ முதல்ல செவ்வாய், அடுத்து புதன், அடுத்து குரு. குரு எங்கே இருக்காரோ, செவ்வாய் லக்னம் ஆகிக்கிட்டோம், குரு எங்கே இருக்காரோ அந்த இடத்துலேருந்து ஒரு நிமிஷமாக எடுக்கணும். 37னா அந்த இடம், 38னா குரு இருக்கிற இடத்துலேருந்து 2ஆம் இடம் எடுக்கணும். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 36 வரலாம் அந்த குரு வேலை செய்வார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருக்கு அடுத்த கிழமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளி. அப்போ வெள்ளிக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து 36 நிமிஷத்துக்கு அடுத்தது வந்து 48 நிமிஷம் வரலாம் அந்த சுக்கிரன் உப உரை தான் வேலை செய்வார். அப்போ சுக்கிரன் எந்த இடத்துல இருக்காரோ அதுதான் கேள்வி அவங்களுக்கு. அப்போ 48லேருந்து 49 கேள்வி கிட்ட சுக்கிரன் எடுத்துக்கணும். அடுத்து சுக்கிரன் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 48 முடிஞ்சு அடுத்த 60 நிமிஷம் வரலாம். இந்த அடுத்த 60 நிமிஷம் வரலாம் பார்த்தீங்கன்னா அடுத்து சுக்கிரனுக்கு அடுத்த கிழமை என்ன கிழமை? சனிக்கிழமை. அப்போ சனிக்கிழமை வருதுன்னா அடுத்த 48லேருந்து 49 சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துலேருந்து உங்கள் கேள்வியை கெடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா உங்களோட பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். அடுத்து சனிக்கிழமைக்கு அடுத்த கிழமை என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த ஓரை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அடுத்த ஓரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஓரை வரும்னா சூரியனோட ஓரை வந்துடும். அப்போ உப ஓரை எடுத்திங்கன்னா சூரியனுக்கு உப ஓரை 12 நிமிஷம் வரலும் சூரியன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திரன், அடுத்து செவ்வாய், அடுத்து புதன், அடுத்து வந்து வியாழன், அடுத்த உப ஓரை வந்துடுவார், சுக்கிரனோட உப ஓரை வந்துடுவார். இப்படி ஓரை எடுத்து நீங்கள் பலன் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம கேள்விக்கான ஆன்சர் கண்டிப்பாக இருக்குங்க. அங்கே அவங்க வர நேரமும் கேள்வியாக இருக்கும். அவங்க கேள்வி கேட்குற நேரத்துக்கு வந்து நம்ம பலன் எடுத்துக்கலாம். இப்படி தான் நம்ம பலன் எடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்துக்கு நான் எப்பயுமே வந்து மாற்றி சொல்ல மாட்டேன். இது வரலும் நான் 25 தடவை 30 தடவை சொல்லிப்பேன். ஏன்னா குழுவில் தான் கேள்வி கேட்பாங்க. அந்த குழுவில் கேள்வி கேட்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் இருக்கும், இந்த கலர் ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்களா, இது சம்மந்தம் கேள்வியா அப்படின்னு கேட்பேன். கண்டிப்பாக அதான் சொல்லுவாங்க. இப்போ இடையில கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கேள்வி கேட்டாங்க. ஏன்னா நிழல் சம்பந்தம் தான் கேள்வி கேட்டாங்கன்னா சந்திரன் உரையில் குரு உரையில் சந்திரன் உப உரையில் கேள்வி வந்தது. அவங்க வீட்டு அவங்க ஜாதகத்தை பற்றியே 4ஆம் இடத்துக்கு அந்த சந்திரன் இருந்தார். அதுதான் அவங்களோட கேள்வியாக இருந்தது. எப்பயுமே வந்து உப ஊரை வந்து எண்ணெயை பொறுத்தளவுக்கு ஃபெயிலியர் ஆனது இல்லை. அது சொன்ன பலன் வந்து கரெக்டாக இருக்குது, அது கரெக்டாக வரும். சரி, எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணிக்கிங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குது. 3 நிமிஷம் வந்த பிறகு நம்மளோட கேள்வியில் வந்து அந்த ஜாதகத்துக்கான பலன் சொல்கிறேன். இந்த ஜாதகம் தான் 22/4/1992 திண்டுக்கல்லில் காலையில் 5:14 பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு தான் எப்படி இந்த மனைவியோட நட்சத்திரம் இருக்குது, குழந்தைங்க எந்த நட்சத்திரம் பிறப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி பாடத்தை எடுத்து நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா வந்து இந்த ஜாதகத்துக்கு கரெக்டான பலன் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணி தான் எடுக்கணும். ஏன் அப்படி வந்து செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இதில் வந்து சில கருத்துக்கள் வந்து முரண்படுறதுக்கு, நான் சொல்கிற கருத்துக்கள் முரண்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஜாதகத்துக்கான விளக்கம் வந்துடுவார். அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் நம்மளுக்கு தவறாக வந்துருச்சு, அங்கே எங்கே தவறு பண்ணன்னு நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம். சரி, வணக்கம் 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 வணக்கம். பேர் சொல்லிடுங்க. சரிங்க. சரிங்க. அடுத்து எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. அந்த கேள்வியோட முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம ஆய்வு ஜாதகத்துக்கு போயிடலாம். கேள்வி எதான சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. ஐயா, ஒரு ஜாதகத்துல வந்து அதிர்ஷ்ட இடம்
அப்படின்னு சொல்றது 11ஆம் இடம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாங்க. ஒரு ஜாதகத்துக்கு அதிர்ஷ்டமான இடம் 11ஆம் இடம். இப்போ அந்த 11ஆம் இடம் ஒரு திடீர் ஸ்டூடியம் ஆயிடுச்சு, இல்லை வந்து அதிபதி 6லயோ 8லயோ 12லயோ போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு எதையா பார்க்கணும்? கண்டிப்பாக ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்து மாறுமா. அது எப்படி நம்ம எடுக்கிறோங்கிறது விடை இருக்குது. இப்போ திதி சூனியம்னா திதி சூனியம் அந்த பாவத்தை மட்டும்தான் பாதிக்கப்படும். அது பர்டிகுலராக அந்த டிகிரியை மட்டும்தான் பாதிக்கப்படும். இப்போ ஒரு திதிக்கு வந்து திதி சூனியம் தெரிஞ்சால் சொல்லுங்க, நான் சொல்கிறேன். உங்களோட திதி என்ன? நீ வளர்பிரியா தேய்பிரைங்களா? தேய்பிரை இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிகளில் பூர நட்சத்திரம் 3வது பாதத்தை மட்டும் தான் பாதிக்கப்படும். 3ஆம் பாதத்தை கிரகம் இருந்தால் பாதிக்கும். சுக்கர புத்தி, சூரிய திசையில் சுக்கர புத்தி வரக்குள்ள தான் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்காரா? சரி, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைம்மா. பூர நட்சத்திரம் தான் பாதிக்கப்படும். ஆமாம், பூரம் மட்டும்தான் தேய்பிரையில் பார்த்தா பூரம் மட்டும்தான் பாதிக்கப்படும். சுக்கரன் தர வேண்டிய பலன்லாம் பாதிக்கும். உறவுகள் பாதிக்கப்படும். சுக்கரன்னா என்னென்ன உறவு சொல்கிறோமோ அந்த உறவுகள் பாதிக்கப்படும். சுக்கரன்னா அத்தையே சொல்லுவாங்க. ஆணுக்காக இருந்தால் கலத்திரம், பெண்ணுக்காக இருந்ததுன்னா சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தை உறவு வரலாம், வரும். சரி, நண்பர்கள் கூட்டாளியும் புதன் வருவாருமா. சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இளைய வயது சிநேகிதிகள், பருவமடையாத பெண்கள் வந்து சுக்கரன் வருவார். பருவமடைஞ்ச பெண்களுக்கு, பருவமடைஞ்சு குழந்தை பெற்றவங்களுக்கு சந்தனம் இருந்துருவாங்க. மாமியார் சந்தனம், அம்மா சந்தனம் வந்துடுவாங்க. சுக்கரனா பருவமடையாத இப்போ வந்து ஏஜுக்கு அட்டன் பண்ணாத பெண் வந்து புதன், ஏஜ் அட்டன் பண்ணிட்டா சுக்கரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். அதிர்ஷ்ட தெய்வம்ங்கிறது இன்னொரு நாள் கிளாஸில் சொல்லித்தரமா. ஏன்னா வந்து நானும் வந்து அதுக்கு கொஞ்சம் ஆய்வு பண்ணணும். ஏன்னா வந்து எல்லா விஷயத்தையும் மண்டைகளை வச்சுக்க முடியாது. நம்ம ஒரு இதுக்குள்ளே வந்திருக்கோம். அதிர்ஷ்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எடுக்கணும், 11ஆம் அதிபதி பார்த்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி சரி, எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணிக்கிங்க. சரி, ரேடியோ நிறுத்துமாங்கோ காந்தியம்மா. எல்லாத்துக்கும் போர்டு கொஞ்சம் தெரியுதான்னு கொஞ்சம் பார்த்துங்க. போர்டு தெரியுதுங்களா? போர்டு தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? சரி, கிளியரா தெரியுதா? சரி, போர்டை பார்த்துங்க. நான் கொஞ்சம் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன், யூடியூப்பில் போடுறாப்புல. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீ அங்கே வந்து பார்த்துக்கலாம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்கமாக கொடுக்குறேன். சரி, ஒரு ஆணோட ஜாதகம் 22 எழுதிக்கிங்க, எல்லாம் எழுதிக்கிங்க. நீங்கள் ஆய்வு பண்ணக்குள்ள சில மிஸ்டேக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுனால் இந்த ஆய்வு ஜாதக குழுவில் கேட்கலாம். பொதுப்படையான ஒரு காரியத்துக்கான விஷயம்னா ஆய்வு ஜாதக குழுவில் கேளுங்க. தனிப்பட்ட சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக எனக்கு ஜாதகத்தை போட்டு நீங்கள் கேளுங்க. நான் கேள்வி கேட்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரபணு தொடர்பு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எடுக்கணும். லக்னப்புள்ளியை திருத்தம் பண்ணணும். திருத்தம் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்தை சொல்ல முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதுக்காக தான் விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டம் தெரியும், நவாம்ச கட்டம் தெரியணும். ராசி கட்டம், நவாம்ச கட்டம் சில டிகிரி வயசில் உங்களுக்கு கணக்கு தெரியுதுன்னா நீங்களும் இந்த ஆய்வு ஜாதகத்துக்கு எடுக்கலாம். சரி, இது ஆணோட ஜாதகம் 22/4/1992 காலை மணி 5:14 திண்டுக்கல்ல பிறந்த ஒரு பையனோட ஜாதகம்.
எல்லாம் 22/4/1992 காலை 5:14 திண்டுக்கல்லில் பிறந்த ஒரு பையனோட ஜாதகம். இவருக்கு வந்து லக்னம் வந்து மீன லக்னம். லக்னத்தையும் வந்து சுக்கிரன் புதன் இருக்கார், 2ல் சூரியன் இருக்கார், 4ஆம் இடத்துல கேது இருக்காங்க, 6ஆம் இடத்துல குரு இருக்கார், குரு வந்து வக்ரம் பெற்றிருக்காரு, 10ஆம் இடத்துல சந்திரன் கேது இருக்கார், சந்திரன் ராகு இருக்கார், 11ஆம் இடத்துல சனி இருக்கார், 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க. இப்போ பாருங்க, சூரியனுக்கு 11ஆவது கட்டம் 12ஆவது கட்டத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது சீக்கிர கதியில் இருக்குன்னு அர்த்தம். சீக்கிர கதினா வேகமாக நகரக்கூடிய கிரகம், புரிஞ்சுக்கிங்க. செவ்வாய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆவது கட்டத்துக்கு அப்புறம் வந்து 4 கட்டம் முடிஞ்சு 5ஆவது கட்டத்துலேருந்து 10ஆவது கட்டத்துலேருந்து அந்த கிரகம் வந்து அது கொஞ்சம் பொறுமையாக நகரக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். சரி, இந்த ஆணோட ஜாதத்துக்கு வந்து எழுதிக்கிங்க. லக்னம் வந்து ரேவதி 3, நவாம்ச கட்டம் போட்டுக்குங்க. நவாம்ச கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் வரும். கும்ப லக்னம் வரும். நான் 7:15 வாங்கன்னு சொன்னேன், பாருங்க எவ்வளோ நேரம் கழிச்சு வராது பாருங்க. நான் 7:15 வர சொன்னேன், 7:20 ஆச்சு. நான் எப்படி நான் உட்காந்து பலன் சொல்கிறது. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி லட்சத்தில் 3ஆவது பாதம். அடுத்து வந்து சூரியன் வந்து அஸ்வினி 3. சீக்கிரம் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மூலம் 2, செவ்வாய் வந்து புரட்டாதி 2. வேகமாபுரம்னா லக்னம் வந்து ரேவதி 3, சந்திரன் வந்து அஸ்வினி 3, சூரியன் வந்து அஸ்வினி 3, சூரியன் வந்து அஸ்வினி 3, சந்திரன் வந்து மூலம் 2, செவ்வாய் வந்து புரட்டாதி 2, புதன் வந்து உத்திரட்டாதி 3, குரு வந்து பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் 4ஆவது பாதம். சுக்கிரன் வந்து ரேவதி 3, சுக்கிரன் வந்து ரேவதி 3, சனி வந்து அவிட்டம் 1, ராகு வந்து மூலம் 4, கேது வந்து திருவாதிரை 2. சரி, நவாம்ச கட்டத்தில் வந்து கும்ப லக்னம், லக்னத்தில் வந்து சுக்கிரன். நவாம்ச கட்டத்தில் சுக்கிரன் வந்து லக்னத்தில் கும்ப லக்னம். ரிஷபத்தில் செவ்வாய் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய் சந்திரன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் வந்து ராகு குரு, சிம்மத்தில் வந்து சனி, துலாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன், மகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது இருக்காங்க. மகரத்தில் கேது இருக்காங்க. சரி, எழுதிட்டீங்களா? இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியில் பிறந்திருக்காரு. வளர்மை தேய்வு யாராவது சொல்லுங்க. சூரியனுக்கு 7 கட்டத்துக்கு உள்ள சந்தனம் தான் வளர்பிறை, 7 கட்டம் தாண்டி இருந்தால் தேய்பிறை. இது வந்து ஒரு சென்ட்ரலான ஒரு இது. லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல மட்டும் பார்க்கணும், வளர்பிறை தேய்பிறைன்னு பார்க்கணும், அவ்வளோதான் விஷயம். சரி, இந்த லக்னம் இவர் வந்து பஞ்சமி திதியில் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து அந்த தைதுளை காரணம். தைதுளை காரணம்னா கழுதை, கடின உழைப்பாளின்னு அர்த்தம். அடுத்து வந்து சிவநாம யோகத்தில் பிறந்திருக்காரு. இந்த யோகத்தை வச்சு எப்படி பார்க்கணும்னா, யோகத்துக்கு வந்து புதனுக்கு என்ன சம்பந்தம்னு பார்க்கணும். யோகத்தை எப்படி வச்சு பார்க்கணும்னா, புதனுக்கும் அந்த யோக அதிபதிக்கும் அவயோகிக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கணும். அப்படி பார்த்தானாதான் அவரோட வித்தை வந்து சரியான முறையில் போகுமான்னு பார்க்க முடியாது. இது இன்னொரு நாள் சொல்லித்தரேன். இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து திருமண நாள், இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடத்தக்கூடிய நாள் அப்படின்னா 10/2/2012. இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 10/2/2012.
எழுதிக்கிங்க. ஒரு திசா புத்தி வந்து பார்த்தீங்கன்னா கே திசையில் 3 வருஷம் 7 மாதம் 26 நாள். கே திசையில் 3 வருஷம் 7 மாதம் 26 நாளில் இவருக்கு வந்து அந்த திசா புத்தி இருந்திருக்கு. இதில் சுக்கிர திசையில் எப்படின்னா இவருக்கு திருமணம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா நான் முதல் ரூல் ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு முதல் ரூல் ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த 3, 7 11 நட்சத்திரம் 3, 7 11 நட்சத்திரம் வந்து யார் நவாம்சத்தில் வருவாங்களோ, நவாம்சத்தை யார் தொடர்பு வருவாங்களோ அவங்க தான் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பார். இந்த லக்னத்துக்கு வந்து 3 குடையன் யார், 7 குடையன் யார், 11 குடையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 குடையன் சுக்கிரன், 7 குடையன் வந்து புதன், 11 குடையன் எடுத்தால் சனி. அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடிய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையில், ஏன்னா வந்து கே திசையில் வந்திருக்காரு. அடுத்து சுக்கிர திசையில் சனி புத்தியில் புதன் புத்தியில் இவருக்கு திருமணம் நடந்தது. புதன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சனியோட சாரத்தில் இருக்கார். புதன் வந்து பார்த்திங்கன்னா சனியோட சாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கார். அப்போ 3, 7, 11 குடையன் திருமணம் பற்றி வைக்கும். இந்த 3 குடையவன் 7 குடையன் 11 குடையன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 சம்மந்தப்பட்டிருக்காரு. இந்த 3 சம்மந்தப்பட்டிருக்காருன்னா சுக்கிரனோட திசை, சனி புதனோட புத்தி, சனியோட நட்சத்திர சாரத்தில் ஒரு கிரகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் நடக்கி. ஏன் இவருக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் 19 வருஷம் 7 மாதம் 18 நாளில் 20 வயசு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் நடந்திருக்கு. ஏன்னா இந்த புதன் இவருக்கு லக்னத்துக்கு 7 குடையன் திருமணக்காரகன். அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிர கதியில் இருக்கார். இதில் வக்கரமாகி அஷ்டமானம் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அது சீக்கிர கதியில் சூரியன் பக்கத்தில் இருந்தோன்னா அது ஒரு நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 டிகிரி அப்படின்னு நகரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு 1 டிகிரி தான் நகருவார் ஆக்சுவலாக. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் சூரியன் வந்து இழுக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து அவர் வந்து போகக்கூடிய அமைப்பில் இருப்பார். அப்போ இவரோட ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர திசையில் புதன் புத்தியில் இவருக்கு திருமணம் நடந்தது. அது சனியோட சாரத்தில் இருக்கார். அதனால் இவருக்கு திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கார். சரி, திருமணத்துக்கான மனைவியோட நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் கண்டிப்பாக போடுங்க. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியோட உங்களுக்கு இந்த ஜாதகத்துக்கு நான் கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னா, எனக்கு ஒரு ஆய்வுக்காக சில ஜாதகம் கொடுங்க, ஒரு திருமணம் ஆனந்த தேரியம், ஒரு 3 குழந்தை பிறந்த ஜாதகத்தை கொடுங்க, நான் பார்த்து வேணால் சொல்கிறேன், அது எப்படி அந்த ரூல் எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு. அது வந்து யாரும் வந்து கொடுக்கல. 2-3 கிளாஸ்க்கு முன்னாடியே கேட்டிருந்தேன், யாரும் கொடுக்கல. சரி, அப்போ இன்னைக்கு காலையில் உட்காந்து இன்னைக்கு கிளாஸ் எடுக்கணும்னு நான் தேடினேன். அப்போ தேடக்குள்ள நான் வந்து எப்படின்னா பழைய கிளாஸ் எடுக்கக்குள்ள 2022-23 கிளாஸ் எடுக்கக்குள்ள இந்த ஜாதகம்லாம் சேகரித்த ஜாதகம் என்கிட்ட ஒரு 500 ஜாதகம் இருக்கும். அதெல்லாம் உள்ளார கிடக்குது. அதை வச்சு நம்ம எடுக்கணும். இப்போ வந்து ஒரு கணிதம் மட்டும் போட்டுங்க. இந்த நட்சத்திரம் வந்து சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மனைவியாக வர முடியும். முதல்ல இது புரிச்சிக்கிங்க. இது எதுலேருந்து கணக்கு எடுக்கணும்னா சூரியனோட டிகிரியிலேருந்து கணக்கு எடுக்கணும். முதல்ல வந்து இதை வந்து சூரியனோட டிகிரியிலேருந்து கணக்கு எடுக்கணும். இது சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அவங்க மனைவியாக இருக்குது. இப்போ ஜாதகத்தை பொருத்தம் பார்க்குறாங்க. 10 பொருத்தம் இருந்தால் கல்யாணம் பண்ணலான்னு. அந்த 10 பொருத்தம் வந்து பார்க்குறதோட இந்த ஜாதகத்துக்கு, இந்த ஆணோட ஜாதகம் பெண்ணோட ஜாதகமும் அவங்களோட லக்னத்துக்கும் அவரோட ஒரு 5 விதமான அந்த சூரியன் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கணிதம் இருக்குது. அந்த கணிதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே மனைவியாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரம், அந்த குழந்தையோட நட்சத்திரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அது ஆய்வாக எடுக்கக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய பாயிண்டில் வக்கரம், அந்த கிரகம் வக்கர அஸ்தமனமானதுன்னா அது ஒரு பாயிண்ட் வந்து மாறும். இது வந்து நீங்கள் உங்களை ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்க உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இது யாரும் வந்து சொல்லி கொடுக்காத பாடமாக இருக்கும். கண்டிப்பாக என்னோடய பாடம் வந்து படித்தவங்களுக்கு தெரியும், பழைய ஆளுங்களுக்கு தெரியும். நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன்.
அதனால் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இந்த நட்சத்திரம் இருந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு அந்த பையனும் சேரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால் இந்த ஜாதகத்தை எடுத்து நீங்கள் என்ன இது பண்ணீங்க, சூரியன்லேருந்து நான் சொல்லக்கூடிய டிகிரி மட்டும் போட்டுங்க. இந்த டிகிரி வந்து கண்டிப்பாக முக்கியம். இப்போ உங்களுக்கு தேவைப்படலனாலும் இல்லை ஒரு 10 வருஷம் கழித்து கண்டிப்பாக இந்த ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணுவீங்க. இது இந்த விஷயத்தை இந்த நோட் எடுத்து ஆய்வு பண்ணுவீங்க. இதே போல் நான் படித்த குருநாதர்லாம் பழைய புக்கெல்லாம் எடுத்து நான் ஆய்வு பண்ணுவேன். ஒரு கேள்வி வரக்குள்ள நான் புக் எடுத்து ஆய்வு பண்ணுவேன். இல்லாட்டி ஏதாவது ஒரு நோட்ஸில் ஏதாவது எழுதி வச்சுருப்பேன், எங்கேயாவது ஒரு பக்கம் அதை தேடி கண்டுபிடிச்சி சொல்லுவேன். அடுத்த கிளாஸில் வந்து இன்னும் நிறைய விஷயம் சொல்லித்தரேன். இப்போ வந்து இதில் என்ன இருக்குன்னா, சூரியன் இருக்குது. சூரியன் ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா அந்த நட்சத்திரத்துலேருந்து அடுத்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அதுக்கு வந்து திரிகோண நட்சத்திரத்தை தூமன் இருப்பார். இப்போ வந்து இவருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து இவருக்கு வந்து சூரியன் இருக்காருன்னா பரணி நட்சத்திரம் அதே பாதத்தில் வந்து தூமன் இருப்பார். இந்த நட்சத்திரத்தில் அவருக்கு மனைவியாக இருக்கலாம், அடுத்து குழந்தையாக இருக்கலாம். இது கண்டிப்பாக இருக்கும். பூரம் பூராடம் பரணி நட்சத்திரம் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த பேரோட தான் இவர் இணையக்கூடிய ஒரு அமைப்பே இருக்கும். அது என்ன டிகிரினா சூரியன் இருக்க டிகிரி. இப்போ இதில் வந்து டிகிரி வந்து சூரியனோட டிகிரி மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த டிகிரியை மட்டும் போட்டுங்க. அதை கூட்டி கூட பாருங்கள், நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் வருதான்னு பாருங்கள். சூரியன் வந்து 8 27 டிகிரி, 8 டிகிரி 27 கலைகள், 8 டிகிரி 27 கலைகள் போட்டுங்க. அடுத்து வந்து தூமன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியனோட புடத்தில் வந்து கூட்டணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 133 20, 133 டிகிரி 20 கலைகள். இதில் கூட்டினே தூமன் வரக்கூடிய டிகிரி வருவார். அடுத்து தூமன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய். தூமன்னா செவ்வாய்ங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியாதிபாதன். வியாதிபாதன்னா எவ்வளோன்னா சூரியனோட டிகிரியிலேருந்து 226 டிகிரி 40 கலைகள், 226 டிகிரி 40 கலைகள், 226 டிகிரி 40 கலை. இது வந்து வியாதிபாதன். வியாதிபாதன்னா ராகு. வியாதிபாதன்னா ராகுங்க. அடுத்து வந்து பரிவேடன். பரிவேடன்னா சூரியன் இருக்க டிகிரியிலேருந்து 46 டிகிரி 40 கலைகள். சூரியன் இருக்க டிகிரியிலேருந்து 46 டிகிரி 40 கலைகள் போட்டுனா இது பரிவேடன். பரிவேடன்னா சந்திரன். பரிவேடன்னா சந்திரன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு டிகிரியிலேருந்து 313 ப்ளஸ் வந்து 20 கலைகள். 313 ப்ளஸ் வந்து 20 கலைகள். இதோட கூட்டினீங்கன்னா இது வந்து இந்திர தனுசுன்னு பேர். இந்திர தனுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இந்திர தனுசுன்னா சுக்கிரன். அடுத்து வந்து உபகேது. உபகேது உபகேது வந்து பர்டிகுலராக குறித்து வச்சிங்க. இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன். இந்த ஜாதகத்துக்கு உபகேது இருக்காரு, அது யாரை பாதிக்குன்னு சொல்கிறேன். உபகேது லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோ இது எழுதிக்க. இந்த பாட்டுக்கு உபகேதுன்னு எழுதிக்கிங்க. நான் பாயிண்ட் சொல்கிறேன். உபகேது லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதி மேல் 3 டிகிரி முன்னப்பின இருந்ததுன்னா உபகேது லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ அதன் மேலே 3 டிகிரி முன்னப்பின 3 டிகிரி முன்னப்பின உபகேது இருந்தால் கண்டிப்பாக 5ஆம் இடம் குழந்தைகளும் 7ஆம் இடம் மனைவியும் கிடைச்சாலும் திருப்தியான வாழ்க்கையே இருக்காது. கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்படி கல்யாணம் பண்ணாலும் வாழ்க்கை திருப்தியாக இருக்காது. உபகேதுனா சூரியனுக்கு இடத்துலேருந்து 330 டிகிரி எந்த சூரியன் இருக்கோ அதுலேருந்து 9 பலம் பின்னோக்கி எடுத்திங்கன்னா அதில் தான் உபகேது இருப்பார். 330 டிகிரி கலைகள் இல்லை. இதை வந்து கூட்டினீங்கன்னா உங்களுக்கு உபகேது வருவார். 360 மேலே இருந்தால் கழிச்சிங்க. கூட்டிக்க இருக்கக்குள்ள கழிச்சிக்கிங்க. இது கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் சூரியனுக்கு 2வது கட்டம் 3வது கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவேடன் வந்துடுவார். 2வது கட்டம் 3வது கட்டத்தில் பரிவேடன் வந்துடுவார். 5 11
அது நேர் ஆப்போசிட்டில் வருவாங்க. 2 கிரகம் நேர் 4 கிரகம் நேர் ஆப்போசிட்டில் வருவாங்க. இந்த இடத்துல இந்த நட்சத்திர பாதம் தான் அவளோட மனைவியாக இருப்பாங்க, குழந்தையாக இருப்பாங்க. நட்சத்திரம் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரம் அந்த குழந்தை இல்லைன்னா இவருக்கு பிறக்கலை. இது வந்து நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சிங்க, மனசுக்குள்ளே வச்சிங்க, எப்படி ஒருனாலும் சரி. ஆனால் இந்த நட்சத்திரம் வரலை என்றால், ஏன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 டிகிரி தான் நகர போகிறாரு. லக்னம்னா நம்ம வந்து முன்னப்பண்ண மாற்றி போட்டு நம்ம எடுத்துக்கலாம், அரை மணி நேரம் முன்னப்பண்ண போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் சூரியனுக்கு இந்த டிகிரிக்குள்ளார இருந்ததுன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிகம் நட்சத்திரம் இருக்கும். அதனால் எல்லா ஜாதத்தையும் ஆய்வு எடுக்காதீங்க. சில ஜாதகங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் யாருக்கும் அனுமதி இல்லை. அவர் போட்டு அடுத்து வந்து யூடியூப்பில் எல்லாம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு எப்படி அந்த கிரகம் எடுக்கணுன்னு நான் கணிதத்து மூலமாக சொல்லணுமா, இல்லை நீங்கள் வந்து அந்த பாதத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்து மனைவியோட வந்து ஜாதகத்தை சொல்லி 3 குழந்தைகள் இருக்காது, 3 குழந்தையோட நட்சத்திரம் மட்டும் சொல்கிறேன். டேட்டா பர்த்லாம் கொடுக்குறேன். பையனோட டேட்டா பர்த் மட்டும் இல்லை, இது ஒரு ஆணோட ஜாதகம் தான். சரி, இதில் வந்து தூமனோட பாதத்தை எடுத்துட்டு அதை சொல்லட்டுங்களா? நட்சத்திரம் மட்டும். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தூமன் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி மட்டும் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். 141 டிகிரி. எப்படின்னா 8 டிகிரி 27 கலைகளை வந்து பார்த்தீங்கன்னா 132 20 கூட்டக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. நீங்கள் 8 டிகிரி 27 கலைகள் கீழே வேணால் போட்டுக்கலாம். அது எனக்கு போர்டு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இதில் வந்து 133 20 கலைகள் கூட்டக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 141 47 கலைகள் வரும். இது பூர நட்சத்திரம் வருங்க. பூர நட்சத்திரம் இப்போ நான் எழுதுனது இது பூர நட்சத்திரம் வரும். பூர நட்சத்திரம் வந்து 3வது பதம் வருது. பூர நட்சத்திரம் 3வது பதம் வருது. பூர நட்சத்திரம் 3வது பாதம் வராங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து வியாதி பாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாதி பாதம் எடுத்தீங்கன்னா 235 டிகிரி 7 கலைகள் வருது. 235 7 கலைகள் வருது. நான் இது பாதத்தை குறிக்கல, கொஞ்சம் பார்த்து நான் செஞ்சுக்கிறேன். சரி, அடுத்து வந்து பரிவடன் வந்து பார்த்தீங்கன்னா 55 டிகிரி 7 கலைகள் வருது. 55 டிகிரி 7 கலைகள் வருது. நான் அப்புறம் போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திர தனுசு வந்து பார்த்தீங்கன்னா 321 47 கலைகள் வருது. 321 47 கலைகள் வருதாரு. அடுத்து வந்து ஒரு ராசி கட்டம் ஒன்று போட்டுக்கோங்க. தூமகேது வந்து பார்த்தீங்கன்னா 338 27 கலைகள் இருக்கு. ஒரு ராசி கட்டம் ஒன்று போட்டுங்க. இப்போ பரிவேடன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசீட 1வது பாதத்தில் இருக்காரு. பரிவேடன் வந்து மிருகசீட 1ல் இருக்காரு. தூமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்காங்க. எழுதிக்க ஒரு ராசி கட்டம் போட்டுங்க. ராசி கட்டம் போட்டால் தான் இருக்குது. ரிஷப ராசியில் மிருகசீட 1வது பாதத்தில் பரிவேடன். அடுத்து வந்து சிம்ம ராசியில் பூரம் 3வது பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூமன். அடுத்து கேட்டை 3வது பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை நிச்சயம் 3வது பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியாதி பாதம். அடுத்து வந்து பூரட்டாதி 1வது பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 1வது பாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்திர தனுசு. அடுத்து வந்து உபகேது வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி 2.
இப்போ பாருங்கள், நான் சொன்ன ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உபகேது இருக்கார். இங்கே உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் புதன் இருக்கார். புதன் இந்த லக்னத்துக்கு யாருக்கு எத்தனைக்கு உடையவன்? யாராவது சொல்லுங்கள். 4க்கு 7 உடையவன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து மன ரீதியான பாதிக்கப்பட்டிருக்காங்க. மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காரு, மனைவியோட சேர்ந்து இருக்காரு. இப்போ இவங்க அம்மா வந்து குடும்பத்தை விட்டு, அவர் கணவர் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, இந்த அம்மா வந்து ஒரு இடத்துல இருக்காங்க, இவங்க மன ரீதியான பாதிக்கப்பட்டாங்க. மன ரீதியான பாதிக்கப்பட்டாங்க. இந்த அம்மாவுக்கு அந்த அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 10-15 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. உபகேது இருந்தால் இந்த அமைப்பு இருக்கும். அது 7ஆம் அதிபதியாக இருந்தாலும் 4ஆம் அதிபதிக்கு தான் இங்கே வேலை செய்கிறாரு. ஏன்னா வந்து அங்கே தான் அங்கே வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அது பின்னாடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா 2 கார உறவில் எந்த உறவு பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த இங்கே வந்து அங்கே நீசம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா வந்து 5 டிகிரியில் வந்து சனி வந்து பரம நீசம். ஏன்னா சனி வந்து 5 டிகிரி, சுக்கிரன் வந்து 5 டிகிரியில் வந்து பரம நீசம். சுக்கிரன் வந்து 5 டிகிரியில் பரம நீசம். அப்போ நீச நோக்கி தான் போகிறாரு. எத்தனை கலை இருக்காருன்னா 11 டிகிரி 19 கலை இருக்கார். அப்போ 5 டிகிரியில் பரம நீசம். அப்போ எத்தனாவது பாதம்னு பார்த்தீங்கன்னா 5 டிகிரி எடுத்தீங்கன்னா இங்கே உத்திரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதம் வருவார். 5 டிகிரினா உத்திரட்டாதி 3வது பாதம் வருவார். அந்த அர்த்தம் தான் அவர் நீசம் பெறுறார். சரிங்களா? உச்ச நீசத்துக்கு ஒரு கணக்கு இருக்குது. பழைய கிளாஸில் ஒரு நாள் சொல்லி கொடுத்தேன். அதில் வந்திருக்காரா என்னன்னு தெரியல. ஒரு 4-5 பேர் படித்தாங்க. அது வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். சரி, இருக்கட்டும். இப்போ இந்த பாயிண்ட்டு என்னென்ன நட்சத்திரம் குறிச்சிருக்கீங்களோ அந்த நட்சத்திரம் தொடர்புள்ள நட்சத்திரம். இப்போ எந்தெந்த நட்சத்திரம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீட நட்சத்திரம் குறிச்சிருக்கீங்க. மிருகசீடத்தோட அந்த அமைப்புள்ள நட்சத்திரம் வரும். மிருகசீடம்னா சித்திரை, அவிட்டம் அந்த நட்சத்திரம் வரும். இங்கே பூர நட்சத்திரம் பரணி, பூரம், புராண நட்சத்திரம் வரும். இங்கே புரட்டாதி நட்சத்திரம்னா புரட்டாதி, புனர்பூசம், விசாக நட்சத்திரம் சம்மந்தப்படுவாங்க. கேட்டை நட்சத்திரம் கேட்டை, ரேவதி, ஆயில் நட்சத்திரம் சம்மந்தப்படுவாங்க. இந்த நட்சத்திரம் அவங்க குடும்பத்தில் இருக்கானுங்கிறது நம்ம எடுக்கணும். சரி, இவங்க மனைவியோட ஜாதகம் சொல்கிறேன். பெண்ணோட ஜாதகம் 17/5/1991. 17/5/1991. ஏன்னா வந்து இது ஆண் காலம் பெண் காலம் பார்த்து தான் பிரித்து எழுதியிருக்காங்க. 6:30 மணிக்கு பிறந்திருக்கான்னு போட்டிருக்காங்க. இது பெண் காலத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் முன்ன பெண்ணை தான் பிறந்திருப்பாங்க. ஆனால் பெண் காலத்தை 1/2 மணி நேரம் கூட கம்மியாக பண்ணி எழுதுன ஜாதகம் நான் எழுதியிருக்கேன். நான் எழுதி கொடுத்துருக்கேன். இப்போ இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஏன்னா ஆண்காலம் பெண் காலம் பார்த்து தான் எடுப்பாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலைல 6:30 மணி வரலும் ஆண்காலம், ஞாயிறு, செவ்வாய், வியாழன், அடுத்து சனிக்கிழமை காலைல 6 மணிலேருந்து 6:30 மணி வரலும் ஆண்காலம், அடுத்து பெண்காலம்னு வரும். இது ஒரு கணிதம் இருக்குது. 6 மணி 40 நிமிஷம் பிறந்தாலும் 45-50 நிமிஷம் பிறந்தாலும் 6:30 மணி போட்டு எழுதுறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து கடைப்பிடிச்சது அப்போ இருந்தது, அப்போ வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை ஆண் அம்சம் வரும் அப்படின்னு பார்ப்போம். அது வந்து இப்போ கரெக்ட் வர்றது இல்லை. ஏன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ குழந்தை பிறகுது. சரி, அப்போ இருக்குன்னா இது 6:30 மணிக்கு எடுத்துக்காங்க. அது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். சரி, ஏன் அதுக்குன்னு பின்னாடி சொல்கிறேன். இந்த பொண்ணுக்கு வந்து லக்னம் வந்து ரிஷப லக்னம். லக்னத்தை சூரியன். லக்னத்தில் வந்து சூரியனுக்கு சூரியனோட டிகிரி மட்டும் கொடுத்தீங்க. ஏன்னா 32 டிகிரி ஒரு கலை எழுதிக்கிங்க. 32 டிகிரி ஒரு கலை மட்டும் சூரியன், அந்த லக்னம் மட்டும் சூரியனை மட்டும் எடுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சரி, லக்னம் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி 1, ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம், நவாம்சத்தை வந்து மேசத்தில் வருவார். நவாம்ச கட்டம் போட்டுக்குங்க. 2 கட்டம் போட்டுங்க. ஸ்பீடாக போகிறப்பல இருந்தாலும் நான் ஒரு 9 மணிக்கெல்லாம் உங்களுக்கு முடித்து சொல்லித்தரணும் எல்லாத்தையும். சரி, இப்போ 17/5/1991 காலை மணி 6:30 மணிக்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை. இந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் வயசு டிஃப்ரெண்ட் உள்ள கணவன் மனைவி எப்படி கிடைப்பாங்கன்னா, உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு இருந்து நேர் ஆப்போசிட்டில் 180 டிகிரியில் உங்களுக்கு சந்திரனோட அந்த புள்ளி வந்தாலும் சரி,
சனியோட புள்ளி வந்தாலும் சரி, குருவோட புள்ளி வந்தாலும் சரி, ராகு கேதுவோட புள்ளி வந்தாலும் சரி, இது ஒரு வயசு கூடுதல் அப்படிங்கிற பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கும். சந்திரன் குரு, ராகு கேது, சனி, இந்த கிரகமெல்லாம் அந்த சம்மந்தப்பட்டதுன்னா சிறிய வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணாலும் ஒரு 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 வாழ்க்கையில் வந்து வயசான பெண்களோட ஒரு சகவாசம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு டீ சாப்பிட போனேன், ஒரு பஸ்ஸில் போனேன், அவங்க கூப்பிட்டாங்க, ஒரு டீ சாப்பிட்டோம், நல்லா பேசிகிட்டு இருந்தோம், சகஜமாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக வருவாங்க. சரி இருக்கட்டும். லக்னத்தில் சூரியன் இருக்கார். மிதுனத்தில் வந்து சுக்கிரன் கேது சந்திரன் இருக்கார். மிதுனத்தில் சுக்கிரன் கேது சந்திரன் இருக்கார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்து குரு செவ்வாய் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசில் வந்து ராகு இருக்காரு. மகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி இருக்காங்க. சனி வந்து வக்ரம் பெற்றிருக்காரு. மேசத்தில் வந்து புதன் இருக்கார். எழுதிட்டீங்களா? ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் வந்து சூரியன், மிதுனத்தில் வந்து சுக்கிரன் கேது சந்திரன் இருக்கார். கடகத்தில் வந்து குரு செவ்வாய் இருக்காங்க. தனுசில் வந்து ராகு இருக்கார். மகரத்தில் வந்து சனி வக்ரம் பெற்றிருக்காரு. மேசத்தில் வந்து புதன் இருக்கார். பெண்ணோட ஜாதத்தில் நவாம்ச லக்னம் வந்து பார்த்திங்கன்னா மேசத்தில் சனி இருக்கார். ரிஷபத்தில் புதன் இருக்கார். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடகத்தில் இருக்கார். துலாத்தில் வந்து குரு இருக்கார். தனுசில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கார். மகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் இருக்கார். கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். இதுதான் அந்த பெண்ணோட ஜாதகம். இந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் நடந்த தேதி அதே தேதி தான் 10/2/2012. ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் 11 மாதம் இதில் போடக்குள்ள 30 நாள் வந்திருக்கு. நான் பார்த்ததுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சனி திசையில் புதன் புத்தி நடந்தது. அது பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் 2024 பார்த்துருக்கேன். சரிங்க. இந்த பொண்ணுக்கு வந்து உபக்கியது இந்த விஷயத்தை நம்ம குறிப்போம். தூமன் வந்து பார்த்தீங்கன்னா 165 டிகிரி 21 கலையில் இருக்கார். 32 டிகிரி ஒரு கலை வந்து சூரியன் போட்டுருக்கான். தூமன் வந்து பார்த்தீங்கன்னா 165 21 கலையில் இருக்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ட நட்சத்திரத்தை சொல்லுவோம். அஷ்டம் 3வது பாதம் சொல்லுது தூமன். ஏன்னா அதில் வந்து 5ஆம் நட்சத்திரம் இருப்பார். எந்த நட்சத்திரம் இருக்காரோ அந்த நட்சத்திரம் வந்து 5ஆம் நட்சத்திரம், அடுத்த நட்சத்திரம் வரும். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் 2ல் இருக்காருன்னா இவர் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரம் முடிச்சு அதோட திரிகோண நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் இருப்பார். பார்த்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை வந்து 2வது பாதத்தில் இருக்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம் 3வது டிகிரி வயசில் வரக்குள்ள கொஞ்சம் முன்னப்பின வரும். சரி
அடுத்து வந்து தூமன் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியாதிபாதன் வந்து பூராடம் 2. வியாதிபாதன் வந்து பூராடம் 2. வியாதிபாதன் வந்து பூராடம் 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திரதனுசு வந்து பார்த்தீங்கன்னா சதயம் 3. இந்திரதனுசு எடுத்தீங்கன்னா சதயம் 3. சதயம்ல தவறாக சொல்லிட்டேன். அதுக்கு நேர் தனுசு ராசி மீன ராசியில் வருவார். இங்கே அஸ்த நட்சத்திரம் 3வது பாதம் சொல்லணும்னா அப்போ 6வது பாதம். 6வது பாதம்னா ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் வருவாங்க. ரேவதி நட்சத்திரம் வருவாங்க. 2வது பாதம் 2வது பாதம் வருவாங்க. ரேவதி நட்சத்திரம் 2வது பாதம் வருவாங்க. ரேவதி நட்சத்திரம் 2வது பாதம் வருவாங்க. நீ கணிதம் போட்டோன்னா போட்டுங்க. நான் சொல்கிற கணக்கு தான், நீங்கள் புரியா போட்டுங்க. சூரியனோட டிகிரி பார்த்தீங்கன்னா 32 டிகிரி 1 கலை. இதோட நான் சொன்ன டிகிரி வந்து கூட்டிகிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அது வரும். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உபயகேது எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி 1ல் இருக்கார். உபயகேது வந்து அஸ்வினி அதோட டிகிரியோட பாய்ஸில் தான் இருப்பார். அது 9 பாதம் தள்ளி இருப்பார். உபயகேது அஸ்வினி 3ல் இருக்கார். இங்கே சந்திரன் வந்து அஸ்வினி 2ல் இருக்கார். அஸ்வினி 2ல் புதன் இருக்கார். புதன் இருக்கார் இந்த பொண்ணுக்கு. அப்புறம் பார்ப்போம். இப்போ என்னென்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? 5 இது சொல்லியிருக்கேன்னா தூமன் சொல்லியாச்சு, வியாதிபாதம் சொல்லியாச்சு, பரிவடன். பரிவடன்னா எங்கே 18 டிகிரி. 18 டிகிரினா 65 18. திருவாதிரை நட்சத்திரம் வரும். திருவாதிரை நட்சத்திரம்னா 13. 3வது பாதத்தில் இங்கே திருவாதிரை நட்சத்திரத்தை வருவார். திருவாதிரை நட்சத்திரம் பரிவடன் வருவார். கணிதம் போடணும்னா போட்டுட்டு சொல்கிறேன். அந்த பொண்ணோட ஜாதகம் மட்டும் போட்டுக்கலாங்களா? சரி, ஒரு கணிதம் மட்டும் உங்களுக்கு போடுறேன். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. எப்பவுமே இந்த பாயிண்டை விட்டுறாதீங்க. இது எப்பவுமே ஒரு சிந்தனையில் இருக்கட்டும். வேணாங்க சாந்தி. சரி, நான் பேனாலே போகிறேன். நீங்கள் அப்படியே போடுங்க. போர்டுக்கு வந்து அங்கே பேனா காணாம். சரி, இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 32 டிகிரி 1 கலை. கருப்பேன் அங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்தாச்சு. ஒரே ஒரு நிமிஷம் இதை அழிச்சிக்கலாம்னா அவனை போடுறதுக்கு எனக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ போர்டு தெரியுங்களா? சரி, இப்போ அந்த பொண்ணோட டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா உத்தரம் 2 32 டிகிரி 1 கலை. இப்போ தூமனுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா 132 டிகிரி 20 கலை சொல்லியிருக்கேன்னா தூமன் இல்லை, இது கூட்டணும். சூரியனோட டிகிரியிலேருந்து கூட்டணும். சூரியனோட டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இது சூரியனோட டிகிரி 32 டிகிரி 1 கலை வந்து ரிஷபராசியில். அப்போ மேசராசியோட கூட்டக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 32 டிகிரி 1 கலையில் இருப்பார் சூரியன். ரைட்டுங்களா? புரியுதுங்களா? சரி, இதை கூட்டணும். அப்போ 21 இங்கே வந்துடும். இங்கே 4 6 1. அப்போ 150 வரலும் சிம்மராசி 30 வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப இது வரலும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி வரலும் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வருவார்.
இப்போ 21 அப்படியே போட்டுங்க, இந்த 4 அப்படியே அரைக்கிங்க. இந்த 6லேருந்து 5 போனால் 1. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி முடிஞ்சு கன்னி ராசியில் 14 டிகிரி 21 கடையில் இருக்கார். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் 2வது பதம் 3வது பதம் 4வது பதம் இருக்கார். ஒரு பாதத்துக்கு வந்து டிகிரி பார்த்தீங்கன்னா 3.20. அப்படி 3 பாதத்தை கூட்டக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 10 டிகிரி வருவார். அப்படி 10 டிகிரி வரான்னா இங்கே 21, இங்கே 3, இங்கே 4 அப்படியே கீழே அடிக்குவோம். அப்போ இங்கே உத்தர நட்சத்திரம் முடிஞ்சு அஸ்த நட்சத்திரம் 1வது பாதத்துக்கு 3.20னா இங்கே 1 இங்கே வந்து 20 21 1 20 போனால் 1, 4லேருந்து 3 போனால் 1. அப்போ 1 டிகிரி ஒரு கலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தூமன் இருக்கார். தூமன்கிறது செவ்வாயோட புத்திரன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து 5ஆம் இடம் வந்து நம்ம சொல்லுவாங்க. இந்த தூமன்கிறது அஸ்த நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கார். அஸ்த நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கார். இதை கொஞ்சம் கணிதத்தை போட்டுங்க, டிகிரி வைஸ் கண்டிப்பாக தெரியலைனால் கற்றுக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது புரியுதுங்களா? இந்த அஸ்த நட்சத்திரம் 2. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, தூமனுக்கு அடுத்து வந்து வியாதி பாதம். வியாதி பாதம் வந்து என்ன கூட்டணும் அப்படின்னா சூரியனோட டிகிரியிலேருந்து 32. இதை அழிச்சிட்டுங்களா? தெரியலீங்களா? ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆனாலும் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ தெரியுதுங்களா? இப்போ இது வந்து தூமனோட படம். அஸ்த நட்சத்திரம் 3, அஸ்த நட்சத்திரம் 2ல் இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியனோட படம் வந்து 32 1. இதில் வந்து வியாதி பாதம்ங்கிறது 226 டிகிரி 40 கலைகள். இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வியாதி பாதம். அப்போ 41 இங்கே அப்படியே போட்டுருக்குங்க. இங்கே 8, இங்கே 5, இங்கே 2. அப்போ 258 40. அப்போ விரிச்ச வரல போட்டுட்டீங்கன்னா 240 டிகிரி வருவார். அப்போ 41 இங்கே அப்படியே இறக்கிட்டு இங்கே 8, இங்கே 1, 5லேருந்து 4 போனால் 1. அப்போ 18 டிகிரி 40 கலை. அப்போ விரிச்ச ராசியில் முதல் நட்சத்திர பாதம் எடுத்துட்டிங்கன்னா 240ங்கிறது விரிச்ச பொருள் முடிஞ்சிட்டார். 240ங்கிறது விரிச்ச பொருள் முடிஞ்சிட்டாரு. அப்போ தனுசு ராசியில் தான் அந்த கிரகம் இருக்காது. அப்போ தனுசு ராசியில் 18 40. அப்போ தனுசு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 4 பாதத்துக்கு வந்து 13.20 கலைகள் வருவார். அப்போ இதை கழிச்சுக்கணும். இப்போ 1, இங்கே 2, 8லேருந்து 5 போனால் 3 போனால் 5, 5 டிகிரி. 5 டிகிரின்னா இங்கே என்ன கிரகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூராட நட்சத்திரம் 2வது பாதம் வரும். பூராடம் 2வது பாதத்தில் இங்கே வந்து பூராடம் 2வது பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியாதி பாதம் இருக்காது. வியாதி பாதம் கொஞ்சம் சீக்கிரம் எழுதிக்கிங்க. வியாதி பாதம் இருக்கார். ரைட், புரியுதுங்களா? வியாதி பாதம் இருக்கார். இதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியாது. இந்த யார் வந்தாலும் இந்த அளவோடு இல்லை. எல்லாம் எழுதி வச்சிங்களா? சீக்கிரம் 48 நிமிஷம் ஆச்சு. எழுதியாச்சிங்களா? சவுண்ட் விடுங்க. சரி, அடுத்து வந்து சூரியனோட டிகிரியிலேருந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பரிவேடன். பரிவேடன்கிறது எவ்வளோ கூட்டணும்னா 46 டிகிரி 40 கலைகள் போட்டுக்கணும். அப்படின்னா 41 இங்கே போட்டுக்கலாம். இங்கே 8, இங்கே 7, 78 41 இதை கூட்டலாம். இப்போ மேச ரிஷபம் வரலாம் 60 டிகிரி வருவார். இப்போ 60 டிகிரி கழிச்சுக்கும். 8 இங்கே 11 40 அப்படின்னா ரிஷபம் வரலும் முடிஞ்சு மிதன ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரம் 3வது பதம் 4வது பதம் இருக்கா. ஒரு பாதத்துக்கு வந்து 3.20 இருக்குன்னா 2 பாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.40 வருவார். இங்கே 1 அப்படியே கீழே அடிக்கி, இங்கே 2 1. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மிருகசீரம் முடிஞ்சு திருவாதுரை நட்சத்திரம் 4வது பதம் வருவார்.
10 டிகிரி வரும் 3வது பாதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரனால இங்கே வந்து பரிவேடன்கிறது திருவாதிரை 4வது பாதத்தில், திருவாதிரை 4வது பாதத்தில் பரிவேடன் இருக்கார். பரிவேடன் எழுதி வச்சுங்களா? திருவாதிரை 4வது பாதத்தில் பரிவேடன் இருக்காருன்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரிவேடனுக்கு அடுத்து இந்திரதனுசு வந்து 333 20 கலைகள் அடி போட்டீங்கன்னா இங்கே 21, இங்கே 5, 4, இங்கே 3 அப்படின்னா இங்கே எங்கே வருவார்னு பார்த்தீங்கன்னா மகர வரலும் 300, கும்பத்தில் வந்து 330 டிகிரி வருவார். கும்பத்தில் 330 டிகிரி வருவார். இங்கே 5, இங்கே 4, 15 டிகிரி. கும்பம் பிடிச்சி மீனத்தில் புரட்டாதி 4வது பாதம் இருக்குது 3.20 அப்படின்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 2, 1. அப்போ உத்திரட்டாதி இங்கே 3வது பாதத்தில் 4வது பாதத்தில் இருப்பாங்க. உத்திரட்டாதி 4வது பாதத்தில் இங்கே வந்து என்ன இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரதனுசு. இந்திரதனுசு இருப்பார். உத்திரட்டாதி 4வது பாதத்தில் இந்திரதனுசு இருக்கார். ரைட்டுங்களா? எல்லாம் எழுதி வச்சுங்களா? அடுத்து உபகேதுங்கிறது இதில் வந்து பின்னாடி இருப்பார். சூரியனுக்கு பின்கட்டத்தில் 330 டிகிரியில் இருப்பார். இது 9வது பாதத்தில் அவருக்கு நேர் ஆப்போசிட் பின்னாடி 9வது பாதத்தில் இருப்பார். இங்கே 1, இங்கே 2, 6, 2 அப்படின்னா இது என்ன நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 3. இப்போ 330 கழிச்சிட்டா இங்கே 360க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 360 கழிச்சுக்கணும். அப்படின்னா இங்கே 1, இங்கே 2. இங்கே அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இங்கே வந்து உபகேது இருக்கார். உபகேது இருக்கார். இதுதான் அந்த கணிதம். இப்போ அந்த இவருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு நட்சத்திர தொடர்பு வருதுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இவருக்கு இந்த உத்திரட்டாதி 4ங்கிறது என்ன வருது, அந்த அதில் என்ன கிரகம் இருக்கார்? புதன் இருக்காரா? உத்திரட்டாதி 3ல் புதன் இருக்காரா? லக்னத்துக்கு 7 குடையில் இருக்காரா? ஏழு குடையில் இருக்கார்ல. அதே லக்னம் வந்து முன்ன பின்ன இருந்துட்டு நம்ம அது கணிதம் பண்ணி எடுக்கணும். ஐயா படுத்துட்டு வீடியோ பார்க்க வேணாம், நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலுக்கு மரியாதை கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம், இந்த நான் சொன்ன இந்த 2 பேர்த்துக்கு பர்டிகுலர் நட்சத்திரத்தில் தான் இருக்கும். நான் அந்த குழந்தையோட டேட்டா பற்றி மட்டும் சொல்கிறேன், அதோட நட்சத்திரம் மட்டும் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஆய்வுக்கு உட்பட்டு பார்த்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 குழந்தை பிறந்திருக்கு. பெண் குழந்தை, முதல் பெண் குழந்தை வந்து பிறந்த டேட்டா பற்றி சொல்கிறேன். 26/10 26/10/2013. 26/10/2013 காலை மணி 5 மணி 45 நிமிஷம். 5 மணி 45 நிமிஷம் காலையில் பிறந்திருக்காங்க தஞ்சாவூரில். இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் வராங்க. புனர்பூச நட்சத்திரம் வராங்க. புனர்பூச நட்சத்திரம் வராங்க. 2வது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா 12/11 பெண் குழந்தை தாங்க. முதலில் பெண் குழந்தை, 2வது பெண் குழந்தை. 12/11/2018 பகல் மணி 12 மணி 55 நிமிஷம். பகல் மணி 12 மணி 55 நிமிஷம். 12/11/2018 12/11/2018 பகல் 12 மணி 55 நிமிஷம். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் 2வது பாதம் வராங்க.
இதில் எங்கே லிங்க் ஆகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர். நான் வந்து சொன்னது 2 பேர் ஜாதத்துக்கும் இவங்களுக்கு இந்த தொடர்பு வரணும், லக்னத்தோட தொடர்பு நான் சொல்கிறேன். இந்த குழந்தை, இவருக்கு ஒரு குழந்தை பிறகு இவருக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னா அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்டுக்கணும். அந்த சொன்னக்கூடிய 5 நட்சத்திர பாதம் இருக்குல்ல, அது திரிகோண நட்சத்திரம் சம்மந்தப்படணும். உபகேதை விட்டுருங்க, மீதி நட்சத்திர தொடர்பு வரக்கூடிய இதில் தான் இருக்கும் குழந்தை பிறப்பு இருக்கும். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அஸ்வினி நட்சத்திர கிரகம் இருந்தால் அவருக்கு முன்னாடியே ஒரு எப்படின்னா கருச்சதவு ஏற்படும். ஆனால் வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பேருக்கு கருச்சதவு ஏற்படலான்னுங்கிறாங்க. அது அடுத்த பாயிண்ட்டு. முதல்ல வந்து அஸ்வினி நட்சத்திர கிரகம் இருந்தால் கருச்சதவு கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கு வந்து புரிஞ்சுக்கிங்க. அஸ்வினி நட்சத்திரம் 2 பேருக்கு கிரகம் இருக்குது. இங்கே சூரியன் இருக்கார், இந்த பொண்ணுக்கு புதன் இருக்கார். இந்த நட்சத்திரம் கண்டிப்பாக ஒரு முதல் குழந்தை, 2வது குழந்தை, 3வது குழந்தை அப்படின்னா அவரோட ஜாதகம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அவரோட ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம் வந்து லிங்க் ஆகி வருதுன்னா, முதல் குழந்தை வந்து உபகேது வந்து பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் வந்துதான். 2வது குழந்தைக்கு பூராட நட்சத்திரம் வந்துதான். ஆணோட ஜாதத்தை எடுத்துங்க. பரிவேடன், இந்திரதனுசு அப்படின்னா எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாம் ஒரு ஆள் சொல்லுங்கள். எழுதுனீங்களா இல்லைங்களா? எழுதுனாலும் சொல்லுங்கள். யாராவது எழுதுனீங்களா? பையனோட ஜாதகத்துக்கு எழுத சொன்ன எழுதுனீங்களா? ராசி கட்டம் போட்டு என்ன நட்சத்திரம் வருது? யாருக்கு தெரியுதா தெரியலையா? பையனுக்கு வந்து என்ன நட்சத்திரம்னா தூமன் பரிவடம்லாம் சொன்னல. தூமன் வியாதி பரிவடம், இந்திரதனுசு, உபகேது. என்ன நட்சத்திரம் வருது? இல்லை, பூராட நட்சத்திரம் இல்லை. அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வருதுன்னு கேட்டேன் நான். தூமன் வந்து பூரம் நட்சத்திரம் எத்தனாவது? 3வது பாதத்தில் இருக்கா? சரி, பூர நட்சத்திரம். அந்த பூராட நட்சத்திரம் 2வது குழந்தை, பெண் குழந்தை பிறந்திருக்கா? நான் நட்சத்திரம் சொன்னல, டேட்டா பார்த்து நீங்கள் போட்டுங்க, செக் பண்ணிங்க. இது வந்து ஆய்வு ஜாதகம். 2வது குழந்தைக்கு நட்சத்திரம் என்ன சொன்னேன்? பூராட நட்சத்திரம் சொன்னேங்க. டேட்டா பற்றி இன்னொரு தடவை எழுதிக்கிங்க. முதல் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா 26/10/2013 காலை மணி 5:45 தஞ்சாவூரில் பிறந்த குழந்தை. 26/10/2013. இந்த பொண்ணோட நட்சத்திரம் வந்து புனர்பூசம் 1வது பாதம். 2வது பெண் குழந்தை வந்து 12/11/2018 பகல் 12:55 பிறந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து நட்சத்திரம் வந்து பூராடம் 2. இங்கே வந்து தூமன் வந்து பூர நட்சத்திரம் இருக்கார். பூர நட்சத்திர திரிகோண நட்சத்திரம் எடுத்துட்டிங்கன்னா பரணி, பூராடம். 2வது குழந்தை பூராட நட்சத்திரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திரதனுசு அப்படிங்கிறது இவருக்கு எங்கே இருக்கார்? இந்திரதனுசு வந்து பூரட்டாதி 1வது பாதத்தில் இருக்கார். முதல் குழந்தை வந்து புனர்பூசம் 1வது பாதம். புனர்பூசம் 1வது பாதம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்ணோட ஜாதகத்து பிரகாரம் அடுத்தது ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்தது. அது டேட்டா பற்றி டைம் ஆகலை. அது அஸ்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்டிருக்கு. அஸ்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட ஜாதகத்துக்கு அஸ்த நட்சத்திரம் சம்மந்தம் வந்திருக்கா? அஸ்த நட்சத்திரம் 3வது பாதத்தில் என்ன கிரகம் இருக்குது? இங்கே தான் சொன்னாங்க. அஸ்த நட்சத்திரம் தூமன் இருக்காரா? பெண்ணோட ஜாதத்து தூமன் இருக்காரா? சரி, ஏன்னா வந்து கொஞ்சம் இதை வந்து இது பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன்.